ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் எதுனாலும் இது வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். கிச்சடி தாங்க, காய்கறிலாம் போட்டு சேமியா கிச்சடி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட, செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் பெரும்பாலும் நைட்டில் தான் இது நான் செய்வேன். சட்னி அரைச்சி கிச்சடியும் சட்னியும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். அதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்குனா போதும், கரெக்டாக இருக்கும். நான் இந்த கிச்சடிக்கு பீன்ஸும் கேரட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை நான் இப்போ அந்த காயும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் 2 பேக்கெட் சேமியா சேர்க்க போகிறேன். 2 சொம்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது உதிரியாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொதித்து காயம் வெந்து வந்ததும் நான் இப்போது சேமியா சேர்க்க போகிறேன். காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. கிச்சடி எப்போவுமே கொஞ்சம் கொலையாக தான் இருக்கணும், உதிரியாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் தான் கரெக்டாக வெந்து வந்திருக்கோம். அவ்வளோதான், இப்போ காயும் வெந்துடுச்சு. நம்ம சேமியாவும் இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இது போல் கலந்து விட்டுட்டு அடுப்பை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், இப்போ பாருங்கள், கிச்சடி ஒரு சூப்பரான காய்கறி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வெறும் 1/2 ஹவர் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கொலகொலப்பு தன்மை கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான சட்னி என்னென்னா, தேங்காய், பச்சை மிளகாய், உடச்ச கடலை, உப்பு, இது 4ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி தாளிச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடும். கிச்சடி வித் தேங்காய் சட்னி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.